கனடாவில் மருத்துவமனையில் தங்கும் 17 பேரில் ஒருவர் தொற்றுக்கள், மருந்து பிழைகள் அல்லது நோயாளி விபத்துகள் போன்ற தடுக்கக்கூடிய தீங்குகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு புதிய அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. சில நோயாளிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் காயமடைந்தனர். இந்த தவறுகளில் சிறுநீர் தொற்று, நிமோனியா, மயக்கம், அறுவை சிகிச்சை தொற்றுக்கள் மற்றும் திரவ ஏற்றத்தாழ்வுகள் ஆகியவை அடங்கும். இவ்வாறு பாதிக்கப்படும் நோயாளிகள் மற்றவர்களை விட 5 மடங்கு வரையான காலம் மருத்துவமனையில் தங்க வேண்டியிருக்கு. பெரும்பாலான தீங்குகள் வேண்டுமென்றே செய்யப்பட்ட தவறுகள் என்று இல்லமால் அமைப்பு சிக்கல்கள் மற்றும் சிக்கலான சூழ்நிலைகளால் ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். பிரபலமான பேக்கர் நார்டன் அறிக்கை மருத்துவமனை பிழைகள் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கானவர்களை கொல்கின்றன என்று எச்சரித்த 20 ஆண்டுகளுக்கு பிறகும் பாதுகாப்பு மேம்பாடுகள் குறைந்துவிட்டன என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கோவிட்-19 தொற்று நோய் இந்த நிலைமையை மேலும் மோசமாக்கியதாக அவர்கள் கூறுகின்றனர். பல மருத்துவமனை பிழைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்படுவதில்லை எனவும் அவை வெளிப்படையாக விவாதிக்கப்படுவதில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை கனடாவில் இன்னும் தேசிய நோயாளி பாதுகாப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் நோயாளி பாதுகாப்பு மற்றும் திறந்த தகவல் தொடர்புகளில் மீண்டும் கவனம் செலுத்துமாறு மருத்துவர்கள், மருத்துவமனைகள் வலியுறுத்துகின்றனர்.